இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அதிர்ச்சியில் இருக்கிற ஆடியன்ஸ் கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா அது அப்படின்னு முடிப்பாங்க பாருங்க. அதைத்தான் டைட்டிலாக வச்சிருக்காங்க போல இருக்கு நீங்க நினைக்கலாம். ஆனா அது இல்லை. பயம், பக்தி, பகுமானம், இதுதான் இந்த பா பா பா. பகுமானம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டதுமே 10ஆம் கிளாஸ் படித்ததுக்கே இந்த பகுமானம் அப்படிங்கிற வடிவேலு காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. அட்லீஸ்ட் அந்த காமெடியை இந்த படத்தில் எங்கேயாவது வச்சிருந்தா அந்த இடத்துல கொஞ்சம் சிரிப்பு வந்துருக்கும். மிஸ் பண்ணிட்டாங்க பாவம். சுத்தமாக எந்தவித இன்வென்டிவ்னஸும் இல்லாத வீக்கான ரைட்டிங், ஹாஃப் பேக்டு பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸ், சுத்தமாக டெவலப் ஆகாத கேரக்டர்ஸ், ரசிக்க முடியாத அபத்தங்கள்னு படம் நம்மளை படுத்தி எடுக்குது. சீன்ஸ் எதுவுமே சுவாரஸ்யமாக இல்லை. மோகன்லால் கேமியோவை கூட படத்தில் வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்களேன். அவர் இன்ட்ரோ ஆகிற மொமெண்ட்டை தவிர எந்த சீனுமே உருப்படியாக இல்லை. இதில் திடீர்னு ரியாஸ் கான், சலீம் குமார், ரெடின் கிங்ஸ்லின்னு புதுசாக கேரக்டர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. அவுட் அண்ட் அவுட் சில்லியாக இருந்தால் கூட சரி, கன்விக்ஷனோட அதை ட்ரை பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் திடீர்னு ஹீரோவுக்கு ஒரு சீரியஸான பர்பஸ் கொடுக்க, அவருடைய ஆக்ஷன்ஸுக்கு காரணங்கள்லாம் கொடுக்க இந்த கதையை ட்ரை பண்ணும்போது தான் டோட்டலாக எல்லாமே காலியாகுது. வினீத் கேரக்டரையும் கூட சீரியஸாக எழுதுறதா, ஃபுல் காமெடியாகவே ட்ரீட் பண்ணுறதான்னு குழம்பிருக்காங்க. அப்படியே இது ஒரு விஜிலாண்டே மூவி மாதிரியும் மாற்றி அடுத்த பார்ட்டுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. எச்சரிக்கை.